நேத்தைக்கு பாராளுமன்றத்துல திமுகவினுடைய எம்பி திரு வில்சன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்விக்கு நீங்க அறிக்கை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 2 பக்க அறிக்கையை இந்த மோடி அரசாங்கத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் அர்ஜுன் ராம் மெக்வால் வெளிப்படையாக கொடுத்தார். இந்த அறிக்கை ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை கிளப்பி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய மொத்த நீதித்துறையும் குறிப்பிட்ட ஜாதியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா? 2021 2025 வரை இந்த நீதித்துறைக்குள் என்னென்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பது குறித்து மிக விரிவாக அந்த அறிக்கையில் இருக்கிறது. இது குறித்து வயர் பத்திரிகை நேற்று மிக முக்கியமான ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்கிறார்கள். திரு வில்சன் அவர்கள் கேட்ட கேள்வி என்ன, அந்த கேள்விக்கு இந்த மோடி அரசாங்கம் கொடுத்த பதில் என்ன, அந்த 2 பக்க அறிக்கையில் என்ன இருக்கிறது? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். நேத்தைக்கு இந்திய பாராளுமன்றத்தில் திமுகவினுடைய எம்பி திரு வில்சன் அவர்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய குறிப்பாக மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ்ல ஒரு கேள்விகளை கேட்டிருந்தார். இதற்கு பதிலளித்த பாஜக அமைச்சர் ஒரு அறிக்கை கொடுத்தார். அந்த அறிக்கையை படித்து பார்த்தால் அதிர்ச்சியாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பாஜகவினுடைய முகம் என்ன அப்படிங்கறத அந்த 2 பக்க அறிக்கையிலே தெரிஞ்சிச்சு. நேத்தைக்கு அந்த அறிக்கை வெளியே வருது. இது குறித்து வயர் பத்திரிகை ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அந்த கட்டுரை எடுத்து படிச்சு பார்க்கும்போதும் சரி, திரு வில்சன் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அந்த ட்விட்டை மையமா வச்சுதான் நேற்று வயர் பத்திரிகை கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய டேட்டாவை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. குறிப்பாக வில்சன் அவர்கள் என்ன கேள்வி கேட்டிருந்தார் அப்படின்னா, கடந்த 2021 இருந்து 2026 வரைக்கும், அதாவது 21 ஜனவரியில இருந்து இந்த ஜனவரி வரைக்கும் மொத்தமாக இந்த மோடி அரசாங்கம் எவ்வளவு ஜட்ஜ ஹைகோர்ட்டுக்கு நீங்க அப்பாயின்ட் பண்ணிருக்கீங்க, அப்படி நீங்க அப்பாயின்ட் பண்ணப்பட்ட ஜட்ஜில என்னென்ன கேஸ்ட் அவங்க எல்லாருமே, எவ்வளவு பேர் பிசியில இருந்து எடுத்திருக்கீங்க, எவ்வளவு பேர் எஸ்சி, எவ்வளவு பேர் எஸ்டி, இதுதான் அவர் கேட்கிறாரு. அந்த டேட்டா வெளியிட்டா நமக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஒட்டுமொத்தமாக 2 பக்க அறிக்கையில எந்தெந்த மாநிலத்துல எவ்வளவு வேக்கன்சி இருக்கு, எவ்வளவு அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறது குறித்து சொல்லியிருக்கிறாரு. அதுல குறிப்பா பாருங்க, இந்த 2001 இருந்து 2026 வரைக்கும் 593 ஜட்ஜ இந்த மோடி அரசாங்கம் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ஓபிசி பிரிவு, அதாவது பிசி எம்பிசி பிரிவு இருக்கு பாத்தீங்களா, இந்த பிரிவில் இருந்து வெறும் 80 ஜட்ஜ் தான். அதாவது 13%, எக்ஸாக்டா சொன்னா 13.49%. இந்தியாவினுடைய 50% மக்கள் தொகை உள்ள ஓபிசிக்கள், ஒட்டுமொத்த இந்தியாவில் இந்த 140 கோடி மக்கள்ல 50% யாருன்னா ஓபிசி. ஆனா அவங்கல இருந்து எவ்வளவு பேர் ஜட்ஜா வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 13%, 80 பேர் தான் இந்த 5 வருஷத்துல. இதை விட கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, தலித் மக்களுடைய நிலைமை. ஒட்டுமொத்தமாக இந்த 5 ஆண்டுகள்ல இந்த ஹைகோர்ட்டுக்கு இந்த மோடி அரசாங்கம் பரிந்துரைக்கப்பட்டு ஜட்ஜாக்கப்பட்டவர்கள் மொத்தமாக 26 பேர் தான். ஷெட்யூல் காஸ்ட்ல, ஷெட்யூல் டிரைப்ஸ்ல வெறும் 14 பேர் தான். நமக்கு ஆப்வியஸா என்ன கேள்வி வருது அப்படின்னா, இந்தியாவில் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் மக்கள் கிட்டத்தட்ட 30% மேல இருக்காங்க. இந்த மக்கள்ல இருந்து இவ்வளவு பிரதிநிதிகள் வரணும். இந்தியாவில் எல்லா துறையிலும் ரிசர்வேஷன் இருக்கு, எக்ஸப்ட் இந்த நீதிபதிகளை அப்பாயின்ட் பண்றதை தவிர்த்து. ஏற்கனவே ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய எந்த துறையிலும் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்படுறதே இல்லை. அப்படி இருக்கும்போது ரிசர்வேஷனே இல்லாத நீதித்துறை அப்படிங்கும் போது அதை பயங்கர அட்வான்டேஜா பயன்படுத்துறாங்க. இந்த இந்தியாவினுடைய பெரும்பான்மையான மக்கள், கிட்டத்தட்ட 100 கோடிக்கும் அதிகமா இருக்கக்கூடிய ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எந்த பிரதிநிதித்துவமே இல்லை. மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 593 பேர்த்துல 473 பேர் ஃபார்வர்டு காஸ்ட், பிராமணர்களை போல உயர் ஜாதியை சார்ந்தவர்கள் 79.76%, 80% இந்தியாவில் கடந்த 5 ஆண்டுகளாக அப்பாயின்ட் பண்ணப்பட்ட ஜட்ஜுகள்ல மொத்தமா எல்லாம் ஃபார்வர்டு காஸ்ட். இந்த அறிக்கையை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இது எப்படி நடந்துச்சு? இப்ப ஹைகோர்ட் ஜட்ஜை யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க? ஹைகோர்ட்னுடைய கொலீஜியம் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணும். சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜ் அவங்க யாரையாவது எலிவேட் பண்றாங்க, இல்ல உள்ள சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள கொண்டு வராங்க அப்படின்னு ஏதாவது ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்னுடைய கொலீஜியம் தான் அதை முடிவெடுக்கும். இப்ப நமக்கு ஆப்வியஸா என்ன கேள்வி வருது அப்படின்னா, கொலீஜியம் தானே முடிவெடுக்கும், இதுக்கு அரசாங்கம் எப்படி பொறுப்பாகும் அப்படிங்கிற கேள்வி நீங்க கேட்கலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கொலீஜியம் முடிவெடுத்தாலும் அந்த ரெக்கமெண்டேஷனை அரசாங்கத்துக்கு கொலீஜியம் கொடுத்தாலும் அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்துவது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சீனியர் மோஸ்ட் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்ப 8வது சீனியரா இருக்கார் ஒருத்தர், அவர் பேர் ஜட்ஜ் ஆகிறதுக்காக ரெக்கமெண்டேஷனுக்கு போகுதுன்னு வச்சுங்களேன். அவர் பேரை அப்படியே விட்டுட்டு 8க்கு கீழே 10, 15, 20, 40 இருக்கக்கூடிய ஆட்களை கூட ஜட்ஜா எலிவேட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள ஹைகோர்ட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்களே தவிர இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. எந்த ஆர்டர் அப்படின்னா, சீனியாரிட்டி ஆர்டரை. சீனியாரிட்டிக்கு உள்ள தனக்கு வேண்டிய ஆள் யாரு, வேண்டாத ஆள் யாரு அப்படிங்கறதுல அரசு ரொம்ப தெளிவா இருக்கு. கொலீஜியம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாலும் அரசாங்கம் செய்ய மாட்டேங்கிறாங்க
அப்படிங்கறதா மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம். இதுல சின்ன ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு ஆறுதலான விஷயம்னா, தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் ஹைகோர்ட்டுக்குள்ள வரக்கூடிய ஜட்ஜஸ் ஓபிசி எஸ்சி எஸ்டில கொஞ்சம் அதிகமா இருக்கிறாங்க. குறிப்பாக டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு பாத்தீங்களா, இது அதை விட கொடுமையா இருக்கும். இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இந்தியாவிலேயே அதிகமாக ஓபிசி எஸ்சி எஸ்டி இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான். மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தான் 75% ஓபிசிஸ் இருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல. எஸ்சி 20% இருக்காங்க, எஸ்டி 1.21% இருக்காங்க. அடுத்தது கர்நாடகால 64% இருக்காங்க. தலித் எஸ்சில 20%, எஸ்டில 4.16%. தமிழ்நாட்டை விட கர்நாடகா இந்த எஸ்டி பழங்குடியின மக்களை நீதிபதிகளை ஆக்குறதுல கொஞ்சம் முன்னேற்றமா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப 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 ஆறுதலா இருக்கு. ரொம்ப ஒஸ்டான மாநிலங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம். இது எல்லாம் முழுக்க 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 சங்கி பெல்ட். இந்தியாவினுடைய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஓபிசி மக்கள் மத்திய பிரதேசம் பாத்தீங்கன்னா 18% தான் ஜட்ஜாகவே ஆக முடியுது. ஓபிசில 18% தான் மொத்த ஜட்ஜில. நீங்க மகாராஷ்டிரால வெறும் 25%, பீகார்ல 28%, உத்தரப்பிரதேசம் 31%. இதை பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இதுல ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த டாப் மோஸ்ட் 5 மாநிலங்கள்ல தான் அதிகமான ஓபிசி ஜட்ஜ் இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? 1921 மெட்ராஸ் பிரசிடென்சிக்குள்ள இந்த மாகாணம் எல்லாம் இருக்கும்போது அன்னைக்கே நமக்கு ரிசர்வேஷன் வந்துருச்சு. அன்னைக்கே கட்டாய கல்வி சட்டத்தை நீதி கட்சி கொண்டு வந்தாங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்கள் கல்விக்குள்ள போனது ரொம்ப அதிகமாச்சு. ஏன்னா பார்ப்பனர் அல்லாத, உயர்ஜாதி அல்லாத அரசாங்கத்தை பிரிட்டிஷ் காலகட்டத்தில் நீதி கட்சி இங்கே உருவாக்கினார்கள். அவர்கள் கொடுத்த கல்வியினுடைய விளைவுதான் 100 ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய பிசி, எம்பிசி, எஸ்சி எஸ்டி நீதிபதிகளாக ஆனதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஆனா வட இந்தியால அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. நீதித்துறை அப்படிங்கிறது குறிப்பாக டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, ஹைகோர்ட் லெவல்ல முழுக்க முழுக்க உயர்ஜாதிக்காரங்களுடைய ஆதிக்கம் தான். கொஞ்சம் கூட மனசாட்சி கிடையாது. நீங்க 593 ஜட்ஜ் அப்பாயின்ட் பண்ணுவீங்களா, அதுல 473 பேர் ஒரு குறிப்பிட்ட ஜாதிய சமூகம், உயர் ஜாதி சமூகம், இவங்க எல்லாருமே. அப்ப மத்தவங்க எல்லாம் என்ன பண்றது? அவங்க மட்டும் தான் அந்த நாட்டுல வரி தர்றாங்களா? அவங்க மட்டும் தான் அந்த நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்களா? கிடையாது. எல்லா மக்களும் வரி கட்டுறோம், எல்லா மக்களும் ஜிஎஸ்டி கட்டுறோம். நான் காலையில போய் ஒரு டீ குடிச்சாலும் ஜிஎஸ்டி தான். என்ன விட ஏழையா இருக்கிறவங்க போய் ஒரு டீ குடிச்சாலும் ஜிஎஸ்டி தான். ஒரு ஜட்ஜு டீ குடிச்சாலும் ஜிஎஸ்டி தான். அம்பானி டீ குடிச்சாலும் ஜிஎஸ்டி தான். எல்லாரும் ஜிஎஸ்டி ஈக்குவலா தான் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த வரி பணத்தை எல்லாம் வாங்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வாழ வைக்கணும். அதுக்காகத்தான் ஒரு அரசாங்கத்தை தேர்வு செய்யறாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? காலங்காலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சனாதன நடைமுறை, ஜாதிய நடைமுறை. சனாதனம்னா என்ன? ஜாதிய பாதுகாப்பு. சனாதனம்னா என்ன? இந்துக்களுக்குள்ள சாதிய பிரிவினை இருக்கணும். அந்த சாதிய பிரிவினையில இவன் தான் இந்த பதவிக்கு வரணும், வரக்கூடாது அப்படிங்கறதுல நீங்க ரொம்ப தெளிவா பாதுகாக்கிறீங்க. இது ஏதோ முதல் முறை கிடையாது. இதுக்கு முன்னாடியும் இதே திமுக எம்பி வில்சன் அவர்கள் சில கேள்விகளை பாராளுமன்றத்தில் கேட்டார். எப்போ அப்படின்னா 2022 வருஷம் கேட்டாரு. 2018 இருந்து 2022 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் எத்தனை ஜட்ஜை நீங்க அப்பாயின்ட் பண்ணீங்க, அதுல எவ்வளவு பேர் ஓபிசி, எவ்வளவு பேர் எஸ்சி, எவ்வளவு பேர் எஸ்டின்னு அவர் கேட்டாரு. அன்னைக்கும் இதே அரசாங்கம் பதில் கொடுத்தாங்க. அன்னைக்கு என்ன கொடுமை அப்படின்னா, மொத்தமா 537 ஜட்ஜ் அவங்க அப்பாயின்ட் பண்ணாங்க. அந்த 537 பேர்த்துல வெறும் 57 பேர் தான் பிசி, எம்பிசி, அதாவது பேக்வர்டு கிளாஸ். வெறும் 14 பேர் தான் மைனாரிட்டி சமூகம், முஸ்லீம். வெறும் 15 பேர் தான் ஷெட்யூல் காஸ்ட். வெறும் 7 பேர் தான் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். அப்போ ஒட்டுமொத்தமாக 537 பேர்த்துல அன்னைக்கே 424 பேர் எந்த ஜட்ஜு? முழுக்க முழுக்க ஃபார்வர்டு காஸ்ட், உயர் ஜாதி ஜட்ஜு. இப்ப இந்த 5 வருஷம் அப்பாயின்ட் பண்ணதுலயே முழுக்க முழுக்க 80% ஃபார்வர்டு காஸ்ட், உயர் ஜாதி ஜட்ஜா இருக்காங்க. இதை எல்லாத்தையும் மாத்தணும் அப்படிங்கறதா இங்க இருக்கிறவங்களுடைய விருப்பம். உடனே மோடி அரசாங்கம் என்னமா சொல்லும்? இதுக்கு தாங்க நாங்க என்ன சொன்னோம், இந்த கொலீஜியம் முறையே வேண்டாம், கொலீஜியத்துக்கு பதிலாக புது நடைமுறையை கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கொலீஜியம் நடைமுறைனா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். கொலீஜியம் அப்படிங்கிறது ஹைகோர்ட்லயும் சரி, சுப்ரீம் கோர்ட்லயும் சரி, ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியா இருக்கட்டும், அவர் தலைமையில ஒரு 3 பேர் கொண்ட ஜட்ஜஸ் சீனியாரிட்டியா ஒரு குழுவா இருப்பாங்க. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில ஒரு 5 பேர்கள் கொண்ட குழு சீனியாரிட்டியின் அடிப்படையில அவங்க ஒரு டீமா இருப்பாங்க. இந்த 2 டீமும் தான் டிரான்ஸ்பர் பண்றது, எலிவேட் பண்றது, இதை எல்லாத்தையும் முடிவெடுப்பாங்க. இதுல குறிப்பாக ஹைகோர்ட்ல நீதிபதியா இருந்து ஜட்ஜ் ஆகும் போது இந்தியாவினுடைய உளவு பிரிவும் அறிக்கை கொடுக்கணும். சோ இவங்களை கொலீஜியம் ப்ரமோட் பண்ணாலும் இறுதியா முடிவெடுக்கக்கூடிய இடத்துல மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் இருக்கு. அவங்க சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க, சில கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸை தவிர்ப்பாங்க. இந்த பஞ்சாயத்து காலங்காலமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ கொலீஜியம் பேருக்கு தான் இருக்கு. இந்த கொலீஜியமும் ரிசர்வேஷனை ஃபாலோ பண்றது கிடையாது. அதே சமயத்தில் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸும் இந்த ரிசர்வேஷனை ஃபாலோ பண்றது கிடையாது. மோடி அரசாங்கம் இதனால தான் சொல்றாங்க, பாருங்க கொலீஜியத்தில் ரிசர்வேஷனே இல்லை, ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு அங்க பிரதிநிதித்துவமே இல்லை. இதே நாங்க கொண்டு வரக்கூடிய சட்டத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா
நீதித்துறையில நாங்க வந்து பிசி எம்பிசிக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு வேலையை சொன்னாங்க. அதாவது நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷனை போட்டு அதுல நீதித்துறையிலிருந்து ஒரு 3 பேரும், இது இல்லாம அரசாங்கத்துல இருந்தும், அது மட்டும் இல்லாம 2 எமினன்ட் பர்சன் அப்படிங்கிற பேர்ல ஒரு டீமை ஃபார்ம் பண்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்க. அத 2024 இவங்க வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்பவே உச்சநீதிமன்றம் உங்க சட்டம் செல்லாதுன்னு தூக்கி எறிஞ்சிருச்சு. உச்சநீதிமன்றம் அதை செய்தது நல்லது, தப்பே கிடையாது. ஆனா அவங்க எதை சொல்லி உச்சநீதிமன்றத்தையும் உயர்நீதிமன்றத்தையும் கார்னர் பண்றாங்க? இங்க ரிசர்வேஷன் இல்லைன்னு சொல்லி கார்னர் பண்றாங்க. அந்த ரிசர்வேஷனை இந்த கொலீஜியமே உருவாக்கிட்டா எந்த பிரச்சனையுமே இருக்காது. மோடி அரசாங்கம் நாங்க வந்து ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து கொலீஜியத்தை உருவாக்குறேன்னு சொல்றது நீதித்துறையை அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான வேலை தான். கவர்மெண்ட் சொல்றத ஜுடிஷியரி கேட்கணும், கவர்மெண்ட் சொல்றத ஹைகோர்ட் கேட்கணும், கவர்மெண்ட் சொல்றத சுப்ரீம் கோர்ட் கேட்கணும். இந்த இடத்துக்கு நகர்த்தறதுக்காக தான் இந்த நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷனை இவங்க கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. அது வரவே கூடாது, அது தப்பானது. அதே சமயத்தில் கொலீஜியத்துக்குள் ரிசர்வேஷன் வந்தால் மட்டும்தான் இந்தியாவில் ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு நியாயமான பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. இந்தியாவினுடைய நீதித்துறை என்பது நம் கண்ணுக்கு எட்டாத அளவுக்கு போய் நிற்கும். திரு BR கவாய் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா இருக்கும் போது இதை வெளிப்படையா பேசினாரு. உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய 33 ஜட்ஜில கிட்டத்தட்ட 20 பேரு உயர் ஜாதியை சார்ந்தவங்க. அதாவது 60% உயர் ஜாதியை சார்ந்தவங்க. இந்த டிஸ்அட்வான்டேஜ் ஹிந்துஸ் சொல்லக்கூடிய ஓபிசி எஸ்சி எஸ்டி இருக்காங்க இல்லையா, வெறும் 18% தான். அதர் ரிலிஜன் 12%, அன்கிளியராக 9. இதுல முக்கியமான விஷயம்னா 33 ஜட்ஜில கிட்டத்தட்ட 60% உயர் ஜாதி தான் எங்க உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளில். இதை முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு BR கவாய் அவர்கள் கோர்ட்லயே போட்டு உடைச்சார். அவர் வந்ததுக்கு பிறகுதான், அவர் ஒரு தலித் சமூகத்திலிருந்து வந்தவர், அவர் வந்ததுக்கு பிறகுதான் கோர்ட்ல இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொண்டு வந்தார். எவ்வளவு காலமா பாருங்க, சுதந்திரம் அடைஞ்சு 70 வருஷத்துக்கு பிறகு ஒரு தலித் ஜட்ஜ் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா உட்கார்ந்ததுக்கு பிறகுதான் நீதிமன்றத்திற்குள் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு ரிசர்வேஷன் வருது. அப்போ ஒட்டுமொத்த உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகளை அப்பாயின்ட் பண்ணக்கூடிய இந்த முறைக்கு ரிசர்வேஷன் வரணும் அப்படின்னா இன்னும் எவ்வளவு காலம் வெயிட் பண்றது அப்படிங்கிறதா நம்மளுடைய ஒரே கேள்வியாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான ரெப்ரசன்டேஷனும் ரொம்ப 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 குறைவு. இந்த மோடி அரசாங்கம் அப்பாயின்ட் பண்ண மொத்த ஜட்ஜ் 753 பேர்த்துல 636 பேர் ஆண்கள், வெறும் 117 பேர் தான் பெண்கள். இது 2018 இருந்து நான் 2025 இந்த காலகட்டத்தில் சொல்றேன். இப்ப இதை பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. பெண்களுக்கு ஏன் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல? இந்தியாவில் ஈக்குவலா இருக்காங்க பெண்கள். அப்ப பெண்கள் எப்பதான் மேல வர்றது? சில முக்கியமான பெண் நீதிபதிகள், சில முக்கியமான பெண் வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள், மிகச்சிறந்த வழக்கறிஞர்கள் ஜட்ஜாக எலிவேட் பண்றதுக்கு அவங்க பேரை கொலீஜியம் ரெக்கமெண்டேஷன் பண்ணி இந்த மோடி அரசாங்கத்திட்ட கொடுத்தாங்க, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ். ஆனா கையெழுத்து போடல. பல முறை 1 வருஷம் 2 வருஷம் சந்திரசூட் இருக்கிற காலகட்டத்திலிருந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்கள எலிவேட் பண்ணவே இல்லை. இது மாதிரி பல பெண் மூத்த வழக்கறிஞர்கள் நீதிபதி ஆக விடாமல் இந்த மோடி அரசாங்கம் தடுக்கிறது. இதை உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் வேடிக்கை பார்க்கிறது. அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய நீதித்துறை அரசாங்கத்தின் காலுக்கடியில் போய்விடக் கூடாது என்றால் நீதித்துறையில் இருக்கக்கூடிய இந்த கொலீஜியம் நடைமுறை ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ண வேண்டும். சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி என்கின்ற கட்டமைப்பை நீதித்துறைக்குள் பலப்படுத்தாவிட்டால் பாஜக, இந்துத்துவா போன்ற சக்திகள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய நீதித்துறையை அழித்து விடுவார்கள்.